We've been teaching on the doctrine of man for the last 7 weeks. கடந்த பல வாரங்களாக மனிதனை குறித்த உபதேசத்தை நாம் குறித்து வருகிறோம். Tuesday nights we have been looking at the great Bible truths. செவ்வாய் இரவுகளிலே வேதத்தின் மாபெரும் சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். And right now we are looking at the truth about man. இப்பொழுது மனிதனை குறித்த சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். What is man is the age-old question. மனிதன் என்னவாய் இருக்கிறான் என்பதுதான் காலாகாலமாய் இருந்து வருகிற கேள்வி. What is man? மனிதன் என்னவாய் இருக்கிறான்? I believe the Bible can tell us what man really is. மனிதன் மெய்யாகவே என்னவாய் இருக்கிறான் என்பதை வேதம் கண்டிப்பாக சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். So we are looking at what man is. ஆகவே மனிதன் என்னவாய் இருக்கிறான் என்பதை தான் நாம் படித்து வருகிறோம். Look at what the Bible teaches about man. மனிதனை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். Everything that the Bible says about man can be under 3 points. மனிதனை குறித்து வேதம் கூறுகிற எல்லாவற்றையும் 3 குறிப்புகளின் கீழ் நான் சொல்லலாம். One is that man is made in the image of God. முதலாவது மனிதனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டது. Secondly, he is made in a unique being. He is spirit, soul and body. இரண்டாவது அவன் தீப்பொருளாய் ஆவியாத்மா சரீரமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He is a spirit being who has a soul, the mind lives in a body. அவன் ஆவி மனிதனாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அவன் ஒரு சரீரத்திலே வாழ்கிறான். Thirdly, he is made to be free. மூன்றாவது அவன் விடுதலை சுதந்திரமுடையவனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். Whatever else you can say about man falls into one of these 3 points. மனிதனை குறித்து நாம் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த 3 குறிப்புகளில் ஒன்றின் கீழே அடங்கக்கூடியதா இருக்கிறது. After having put it in this broad, simple outline, we are looking and probing into each of these things. இந்த 3 குறிப்பு அவுட்லைன் போல கொடுத்து விட்டு அதன் பிறகு இவைகளை விவரமாக நாம் படித்து வருகிறோம். So now we are looking at what is God's purpose for that thing. இப்பொழுது மனுவர்க்கத்துக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். Why did God make mankind? ஏன் தேவன் மனு வர்க்கத்தை உண்டாக்கினார்? What is the purpose that he had in mind when he made man? தேவன் மனிதனை உண்டாக்கின போது அவருடைய மனதிலே என்ன நோக்கம் இருந்தது? Or even before that, let's go and say, what is it that made God make man? அல்லது இப்படி நான் சொல்லலாம், தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரே அதற்கு காரணம் என்ன? I told you that God did not want to be just God, he wanted to be Father. நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் வெறும் தேவனாய் இருக்க விரும்பவில்லை, தகப்பனாக இருக்க விரும்பினார். And so he wanted sons. ஆகவே அவர் குமாரர்கள் வேண்டும் என்று விரும்பினார். He was pleased with his only begotten son from all eternity. நித்தியமா இருந்த அவருடைய ஒரே பேரான குமாரன் அவருக்கு மிகவும் பிரியமா இருந்தபடினாலே He wanted many more sons. அவரை போல இன்னும் பல குமாரர்களை வேண்டும் என்று விரும்பினார். So that is what prompted the creation of man. இதுதான் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும்படி தூண்டிவிட்டது. Now, when God created man, தேவன் மனிதனை உண்டாக்கின போது, you know why he made man? ஏன் மனிதனை உண்டாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். Because he wanted sons. ஏனென்றால் அவர் குமாரர்கள் வேண்டும் என்று விரும்பினார். Now, but we now have to look at what is the purpose that God has for man. மனிதனுக்காக தேவன் என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை போல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That is what we've been looking at. அதைதான் நாம் படித்து வருகிறோம். Well, God's purpose has been fulfilled. He wanted sons, he's got sons. தேவனுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. குமாரர்கள் வேண்டும் என்று விரும்பினால் குமாரர்கள் உண்டாகிவிட்டார்கள். But what is the purpose for the sons? ஆனால் குமாரர்களுக்கான நோக்கம் என்ன? We began to look at it last week. கடந்த வாரம் இதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். I showed you that the purpose for making these sons is that God wanted his sons to be like his firstborn, that is Jesus Christ. தேவன் குமாரர்களை உண்டாக்க காரணம் நான் சொன்னேன். அவருடைய முதல் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே குமாரர்கள் வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே சிருஷ்டித்தார். This is the first purpose for the sons. குமாரர்களுக்கான முதலாவது நோக்கமே இதுதான். Why are the sons? Why is mankind here? ஏன் மனுக்குலம் இங்கு இருக்கிறது? Because God wants them as sons. ஏனென்றால் தேவன் அவர்களை குமாரர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். What are they to achieve? What are they to become? அவர்கள் என்னவாக வேண்டும்? என்னத்தை சாதிக்க வேண்டும்? What is the purpose that God has in mind for them? அவர்களுக்காக தேவன் தம்முடைய மனதிலே கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? That they must become like the firstborn. அவர்கள் முதற் பேரானவரை போலவே மாற வேண்டும். Now, I told you that when God first created man, நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் முதலாவது மனிதனை சிருஷ்டித்த போது, it is not like, God said, let us make man, and it was over that very minute. நாம் தேவன் மனுஷனை உண்டாக்குவோமாக தேவன் சொல்லிவிட்டு உண்டாக்கிவிட்டு அதோட அவன் அப்படியே விட்டுல. It's not just that he took the dust of the ground and formed man out of the dust of the ground and just breathed into his nostrils. There was man, and that's it. பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவருடைய நாசியில ஊதி மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அவனை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. Creation was not over. சிருஷ்டிப்பு அதோடு முடிந்து விடவில்லை. The project was not finished. அந்த திட்டம் முடிவு பெறவில்லை. Remember, I told you that 3 persons of the Trinity are involved in the project. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த திட்டத்திலே துணை திருத்துவத்திலே மூவருமே ஈடுபட்டுள்ளனர். The first person is God the Father. முதலாவது உள்ளவர் பிதாவாகிய தேவன். What is his work in this project?
project. இந்த திட்டத்திலே அவருடைய வேலை என்ன? That he will make man, that he will actually form man out of the dust of the ground, breathe into his nostrils, give him life, and bring him into being in this earth. அவருடைய வேலை இதுதான். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசிலே அவர் சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்து இந்த விதத்திலே அவனை சிருஷ்டிக்க வேண்டும். And some man possesses the image of God. அந்த விதத்திலே மனிதன் தேவனுடைய சாயலை உடையவனாக இருக்கிறான். In many ways, man possesses the image of God, and we covered what that image meant earlier. பல விதங்களிலே மனிதன் தேவ சாயலை உடையவனாக இருக்கிறான். அந்த சாயல் என்ன என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். In the beginning of the teaching, I covered that. இந்த போதின் ஆரம்பத்திலே அதை குறித்து நான் பேசுகிறேன். God made man. தேவன் மனிதனை உண்டாக்கின போது In some ways, he had the image of God. அவன் சில விதங்களிலே தேவனுடைய சாயலை உடையவனாக இருந்தான். And I told you what ways. என்னென்ன விதங்களிலே என்று நான் உங்களுக்கு சொன்னேன். But then I told you there is a place for improvement. பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன் அவன் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் இருந்தது என்று. Man was not meant to be static. It was not that he didn't have any more to go or any more to grow. மனிதன் இனி வளரவே முடியாது, வளர்ச்சி அடையவே முடியாது, இதுதான் பூரணமான நிலை என்ற ஒரு நிலையிலே அவன் இல்லை. He was not so perfect that he has achieved his end. அவன் பூரணமாய் இருந்தான், அதற்கு மேல் அவனால் வளர முடியாது என்ற நிலையில் அவன் இல்லை. No, I told you about the tree of the knowledge of good and evil and the tree of life. இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து நன்மைக்குமே அறிந்த விருட்சத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். Why the two trees? ஏன் இந்த ரெண்டு விருட்சங்கள் இருந்தது? Because man was given the option of exercising his will and acting in obedience to God every day, and thereby grow and grow and grow every day in obedience and please God just like the firstborn pleases him from all eternity. மனிதன் தன்னுடைய சித்தத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த விதத்திலே கீழ்ப்படிவதன் மூலமாக அனுதினமும் தேவனுக்கு அவன் பிரியமாய் நடந்து 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 தேவனுடைய ஒரே பரம குமாரனுடைய சாயலுக்கு அவன் மாற வேண்டும். He must eat of the tree of life. அவன் ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும். And become like the Son himself. அந்த குமாரனை போலவே அவன் மாற வேண்டும். The one who is the giver of life. ஜீவனை கொடுக்கிறவரை போலவே. He must have that eternal life. அந்த நித்திய ஜீவனை அவன் உடையவனாய் இருக்க வேண்டும். He must be like that Son and please the Father. அந்த குமாரனை போலவே இவனும் பிதாவை பிரியப்படுத்த வேண்டும். So when God made man, Adam, in the Garden of Eden and put him there was much expected of him. There was a great process of growth that he had to undergo. ஆகவே தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது அவன் வளர்ச்சி அடைந்து முன்னேறி தேர்வதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தது. Every day obedience must be there. ஒவ்வொரு நாளும் அவன் கீழ்ப்படிய வேண்டும். Every day walking with God. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்க வேண்டும். Every day obeying the word of God, not to eat of the tree of the knowledge of good and evil. நன்மைக்கு அறிந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் அவன் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. Therefore, in that way he can mature spiritually and become like really the Son. இந்த விதத்திலே அவன் ஆவிக்குரிய பிரகாரமாய் தேர்ச்சி அடைந்து அந்த குமாரனை போலவே அவன் மாறக்கூடியவனாக இருந்தான். But did he become like the firstborn? ஆனால் முதல் பேரானவரை போலவே அவன் மாறினானா? Did he become a God pleaser? அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினானா? Could God look down from heaven upon man and say, "You are my son, in you I am well pleased"? தேவன் வானத்திலிருந்து இவனை பார்த்து, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னிலே நான் பிரியமா இருக்கின்றேன் இவனை பார்த்து சொன்னாரா? No, he could not do that. அப்படி சொல்ல முடியவில்லை. Because soon man fell into sin. ஏனென்றால் சீக்கிரத்திலே மனிதன் பாவத்திலே Disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். Now, in the project, the second person came. இப்போ நம் திட்டத்திலே இரண்டாவது நபர் வருகிறார். Who is he? அவர் யார்? The Son Jesus Christ. அவர்தான் குமாரனாக இயேசு கிறிஸ்து. He is the Redeemer. அவர்தான் மீட்பர். He is the giver of eternal life. அவர்தான் நித்திய ஜீவனை He கொடுக்கிறவர். came into this earth. அவர் பூமிக்கு வந்தார். He died on the cross. அவர் சிலுவையிலே He மரித்தார். took our sin. அவர் நம்முடைய பாவங்களை He ஏற்றுக்கொண்டார். died our death. நம்முடைய மரணத்தை அவர் He went into our hell. நம்முடைய நரகத்துக்கு அவர் சென்றார். So that we can be united back with the Father. எதற்காக? மீண்டுமாய் பிதாவோடு நாம் இணைவதற்காக. So that we can be recreated and newly be born. நாம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு புதிதாய் பிறக்கும்படியாக. This is what he did. இதைதான் அவர் செய்தார். And then the Holy Spirit was sent, the third person. கிறிஸ்துவிலே மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். And now he is working on shaping us and making us more and more like the Son. இப்போது குமாரனை போலவே அதிகமாய் நம்மை உருவாக்கி வணைகிற வேலையிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். Now do you understand the whole thing? இப்போ புரியுது நினைக்கிறோம் உங்களுக்கு முழுசும். You have to understand it like a story. ஒரு கதையை போல புரிஞ்சுக்கணும். So when God said, "Let us make man," ஆகவே நாம் மனிதனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொன்னபோது you must think in what way are the three persons of the Trinity involved on the day of the creation of man? மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள்ள மூவரும் எவ்வாறு ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள On வேண்டும். the day of creation, only God made man. சிருஷ்டிப்பினாலே பிதாவாகிய தேவன் மட்டும்தான் மனுஷனை உண்டாக்கினார். The Son comes into picture later on as a Redeemer. பிற்பாடு குமாரன் நடுவிலே வருகிறார், மீட்பராக அவர் வருகிறார். Then comes the Holy Spirit. அந்த ஆவியானவர் வருகிறார். So I will say to you, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், these words, "Let us make man," is not to be confined to the one day of creation. மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னது சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாள் இருக்கிறதே அந்த ஒரு நாளை குறிக்கவில்லை.
but it is a project, a whole project in which God will make man and then continue to work with him to make him like his firstborn. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். தேவன் மனிதனை உண்டாக்கிவிட்டு அதன் பிறகு முதல் பேரான அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிற வரையிலே தொடர்ந்து அவனுக்குள்ளே கிரியை செய்கிறார். So let us make man to be stretched out over thousands of years. மனிதனை உண்டாக்குவான்னு சொல்லும் போது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த வேலை நடக்குது. Is God making man still? தேவன் இன்னும் மனுஷனை உண்டாக்குகிறாரா? I really tell you, he is making man into the kind of man that he wants him to be. தேவன் மனிதனை என்ன விதமான மனிதனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த மனிதனை இன்னமும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். Now only in this light you have to understand this. இந்த வெளிச்சத்திலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள I வேண்டும். hope you all got it. This is a little summary of the whole story. இது வரைக்கும் நான் போதித்ததை சுருக்கமா சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். But I want to tell you what is the purpose that God has. தேவன் மனிதனுக்காக என்ன நோக்கம் கொண்டிருக்கிறார் அதை சொல்ல What does விரும்புகிறேன். he want in man? மனிதனுக்குள்ளே அவர் என்ன வேண்டும் என்று I showed you first of all, he wants the man to be like his firstborn. நான் முதலாவது சொன்னேன், மனிதன் முதல் பேரான குமாரனாய் அவரை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Let's look at the second reason. இரண்டாவது காரணத்தை இப்போது The பார்ப்போம். second reason is that man is to manifest God's nature. இரண்டாவது காரணம் இதுதான், தேவனுடைய சுவாபத்தை மனிதன் வெளிப்படுத்த வேண்டும். This is man's destiny. இதுதான் மனிதனுக்காய் தேவன் வைத்திருக்கிற முடிவு. Man is to live in this world and manifest forth God's nature, God's glory, really. That's his nature. தேவன் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனுடைய சுவாபத்தை, அதாவது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். You know, what is God's glory? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? I told you the glory of a thing is there when it reaches its most perfect condition and state. நான் சொன்னேன், ஒரு காரியம் அல்லது ஒரு பொருள் பூரணமான நிலை எட்டும் போது அடையும் போதுதான் அதனுடைய மகிமை வெளிப்படுகிறது. When a person loves piano, ஒருவர் பியானோ கற்றுக்கொள்ளும் போது goes to the first grade, second grade, third grade, they have this system. முதல் வீடு, இரண்டாவது வீடு என்று அப்படியே போகணும். And he just starts out, only using 2 or 3 fingers at a time. ஒன்று ரெண்டு விரலை கொண்டு அப்படியே கற்றுக்கொள்ளுகிறார். But then it's flying everywhere. அப்புறம் பார்த்தா அப்படியே பறக்குது. He's growing more and more. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகிறார். He's learning more and more. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறார். He reaches a state where it is glorious. வெகு சீக்கிரத்தில் பார்த்தால் அவர் வாசிக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு மகிமையா இருக்கு. We look at the man who's an expert in that playing and he says, glorious, that's wonderful. வாசிக்கிறத கை தேர்ந்த ஆளை பார்த்து என்ன பிரமாதம், எவ்வளவு மகிமையா வாசிக்கிறான்னு சொல்றேன். What do you mean? என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறேன்? It means that he has reached a glorious kind of perfection which is not normally reached. இது பூரணமான ஒரு நிலையை அவர் எட்டிவிட்டார். வழக்கமாக எட்ட முடியாத ஒரு நிலை, அந்த நிலையை எட்டிவிட்டார் என்ற அர்த்தத்தில் மகிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். Glory of the flower is when it's at its prime, fully blossoming and shining forth. ஒரு மலரினுடைய மகிமை என்று எப்போது சொல்லுகிறோம் என்றால் அது முழுவதுமாய் பூத்து குலுங்கும் போதுதான் அதை சொல்கிறோம். The glory of the fish is when it's at full length and full growth. மீனுடைய மகிமை அது வளர வேண்டிய அளவுக்கு நன்றாய் வளர்ந்திருக்கும் போதுதான் மகிமையா இருக்கிறது. The glory of the sun is when it's at its high noon. சூரியனை எடுத்துக்கொண்டு அதனுடைய மகிமை பட்டப்பகலிலே தான் So விளங்குகிறது. what is God's plan for man? தேவன் மனிதனுக்காய் கொண்டிருக்கிற திட்டம் என்ன? God wants man to manifest God's perfection more and more and more and more and reach the zenith of that manifestation. தேவன் தேவனுடைய பூரணத்தை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பிரதிபலித்து கடைசியில் பூரணமான விதத்திலே அவன் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். That is what spiritual growth is all about. ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொன்னால் அதுதான். Spiritual growth is not about what color clothes you wear. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது என்ன நேரம் உடை போட்டிருக்கீங்க அது பற்றி How silly church has become. எவ்வளவு அற்புதமா ஆச்சு. Religion has ruined people. மதம் மக்களை நாசப்படுத்தி விட்டது. The glorious things of God and brought it down to silly matters. தேவனுடைய மகிமையான காரியங்களை அற்புதமான காரியங்களை மாற்றிவிட்டோம். What is God's intention for man? மனிதனுக்காய் தேவன் கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? God has made man like himself. தேவன் மனிதனை தன்னை போலவே உண்டாக்கியிருக்கிறபடினாலே God wants man to manifest his nature, his glory. மனிதன் தன்னுடைய சுபாவத்தை மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants man to be an instrument to manifest God's perfection. தேவனுடைய பூரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவனாய் மனிதன் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார். No, we are not so perfect now. நாம் இப்பொழுது அந்த அளவுக்கு பூரணர்கள் We அல்ல. are not shining forth in perfect radiance and glory. தேவனுடைய மகிமையிலே பூரணமாக நாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதில்லை. All of us have a lot of work here. எல்லாருக்குமே நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. A lot of job has to be done. நிறைய வேலைகள் நடக்கணும். A lot of things have to be changed. நிறைய காரியங்கள் மாற வேண்டும். But I am telling you the good news. அந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். God is making us to be like He wants us to be. தேவன் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போல நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். He has given us His glory. நம்முடைய மகிமையை நமக்கு
சாபத்தினுடைய பூரணத்தை தேவ ஜனங்கள் வெளிப்படுத்த வேண்டும். That is why it says that the path of the righteous is like the dawning, it shines brighter and brighter till the noon of day. ஆவேதான் சொல்லும் நீதிமானுடைய பார்வை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிறது, சூரிய வெளிச்சம் போல இருக்கிறது. It starts low in the morning, the sun starts low in the morning. சூரிய வெளிச்சம் கொஞ்சமா இருக்கு, வெயில் மென்மையா இருக்கு. It gets brighter and brighter by the hour. பிரகாசம் அதிகமாகி அதே நேரத்திலே பிரகாசம் பயங்கரமா இருக்கிறது. There is a progression about the Christian life. கிறிஸ்துவ ஜீவிதத்தில் இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. And God is taking us from glory to glory. தேவன் நம்மை மகிமையின் மேல் மகிமையை அடைய பண்ணுகிறார். When God sent Jesus into this world, இயேசுவின் உலகத்தில் நமக்கு முதல் wonderful thing that Jesus gave us a man. ரொம்ப அற்புதமாக என்னன்னா இயேசு மனிதனாய் வந்தார். Now, who was Jesus? இயேசு யார்? He was God in flesh. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், The perfect God in flesh. பூரணமான தேவன் மாம்சத்திலே வாழ்ந்தார். The God of glory in flesh. மகிமையின் தேவன் மாம்சத்திலே வாழ்ந்தார். If he came and lied out of his glory, just the bird showing him that he will not be able to stand there. அவர் நம்முடைய சர்வ மகிமையிலே பிரகாசமாக வந்திருப்பார் என்றால் நம்மால் பார்க்க முடியாது. But the Bible says he did come in glory, but people beheld his glory. அவர் நம்முடைய மகிமையில வந்தால் மக்களுடைய மகிமையை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. What kind of a glory did they behold when they saw Jesus? இயேசுவை கண்டபோது அவர்கள் என்ன விதமான மகிமையை கண்டார்கள்? If we understand this, we will understand in what way we ought to manifest for God's glory. இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் எந்த விதத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். We need to look at this because Jesus came as a man. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு மனிதனாய் வந்தார். The people saw him and said, we saw the glory of God. அவர்கள் கண்டவர்கள் என்ன சொன்னார்கள்? தேவனுடைய மகிமையை கண்டோம். We saw him. அவர்கள் கண்டபோது தேவன் மகிமையை கண்டோம். Every man wants to be like that. ஒவ்வொரு மனிதனும் அப்படி நினைக்கிறான். Every man wants to be a manifestation of God's glory. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்க வேண்டும். John chapter 1 verse 14. யோவான் சுவிசேஷம் 1:14 The Word became flesh and dwelt among us, and we beheld his glory, the glory as of the only begotten Son, full of grace and truth. அவருடைய மாம்சமாகி உண்மையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருப்பதை பார்க்கிறோம். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. The glory as of the only begotten Son. பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. That glory was seen in a man. அந்த மகிமை ஒரு மனிதனிலே காணப்பட்டது. Glory of the Father seen in the Son who came in the flesh. பிதாவின் மகிமை மாம்சத்தில் வெளிப்பட்டது, குமாரனிலே காணப்பட்டது. If the glory of the Father was seen in the Son in the flesh, then we are also sons in the flesh. The glory of God must be seen in us. குமாரனுடைய மகிமை மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த குமாரனுக்குள்ளே இருந்தது என்றால் காணப்பட்டது என்றால் நாமும் குமாரர்கள், நாமும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆகவே அந்த மகிமை நம்மிலும் காணப்பட வேண்டும். What is the glory? மகிமைதான் என்ன? What did John say? I know the glory. மகிமையை கண்டோம் என்று யோவான் சொல்லும்போது என்ன அர்த்தத்தை சொல்லுகிறார்? And they say, well, Jesus, John and John went up to the transfiguration of the Transfiguration, but there Jesus was glorified. நீங்கள் சொல்லலாம், மறுரூப மலைக்கு இயேசு பேதுரு யாக்கோபு யோவான் கூட்டிட்டு போனார், அந்தவையாருக்கு முன்பதாக மறுரூபமானார் என்று. What is glorification? மகிமை அடைதல் என்ன? It is that the glory of God was veiled in the flesh. அதாவது தேவனுடைய மகிமை மாம்சம் திரையினாலே மூடப்பட்டிருந்தது. The flesh of Jesus covered God's glory. இயேசுனுடைய மாம்சம் தேவனுடைய மகிமையை மூடிக்கொண்டிருந்தது. And there, in the moment of transfiguration, what happened was the glory began to be shown outside. மறுரூபமான அந்த நேரத்தில் என்ன ஆயிற்று? அந்த மகிமை வெளியே தெரிய ஆரம்பித்தது. Now that glory is talking about the shining, bright radiance, the holy God shining forth in all of His glory. அந்த மகிமை பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய சர்வ மகிமையிலே வெளிப்படுகிறதை காண்பிக்கிறது. But God's glory is not always a shining which you cannot look at. ஆனால் தேவனுடைய மகிமை என்பது எப்போதுமே நாம் பார்க்க முடியாத அந்த பிரகாசமான வெளிச்சம் என்று எண்ணிவிடக் கூடாது. The brightness you cannot look at. பிரகாசத்தை நம்மால் காண முடியாது. But I believe that the glory of God can be seen in so many other ways. ஆனால் தேவனுடைய மகிமை இன்னும் பல விதங்களிலே நாம் காண முடியும் என்று நான் நம்புகிறேன். What is the way in which the disciples saw the glory of the Father in the Son? பிதாவுடைய மகிமையை என்னென்ன விதங்களிலே குமாரனிலே சீஷர்கள் கண்டார்கள். I'll tell you when they saw it. எப்போது கண்டார் என்று நான் சொல்கிறேன். They saw it when He healed the sick. அவர் வியாதியஸ்தரை குணமாக்கின போது கண்டார்கள். When they saw it when He manifested forth His power. அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின போது கண்டார்கள். Because you remember when He healed the man born blind, He said,
this is for the glory of God, he said. பிறவிக்குருடனை குணமாக்கின போது இயேசு சொன்னார் இது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது என்று. All healing is for the glory of God. அவர் கொடுத்த எல்லா சுகமும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இருந்தது. Now I think there is something lacking in our understanding about the glory of God. நான் நினைக்கிறேன் தேவ மகிமை குறித்து நமக்கு சரியான ஒரு விதத்திலே அறிவு இல்லாமல் இருக்கிறது. What does it mean to say it's for the glory of God? தேவ மகிமைக்கு என்று நாம் சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறோம்? So that people may see who God is, his perfection, his nature, his power, his love through this act. இந்த செயலின் மூலமாய் தேவன் யார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எந்த அளவுக்கு பூரணர் என்பதை மக்கள் காண வேண்டும். His nature is revealed. அவருடைய சுபாவம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. When Lazarus was raised from the dead, லாசரு உயிரோடு கூட எழுப்பப்பட்ட போது he was sick when they came and reported him. Jesus also said the same thing. This is for the glory of God. இயேசு சொன்னார்கள், இயேசு சொன்னார் அவன் வியாதி தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது என்றார். A lot of people have taken hold of that and say sickness is for the glory. அதை எடுத்துட்டு வியாதிப்படுவது தேவனுக்கு மட்டுமல்ல. எப்படி வியாதி தேவனுக்கு மகிமையாக முடியும்? Glorifying the devil everywhere in church. ஒரு நாள் சபையிலே பிசாசு மகிமைப்பட்டிருக்கிறது. It's not the God of sickness. வியாதியை தருகிற தேவன் இல்லை. Why did Jesus say this sickness is for the glory of God? தேவன் சொன்னார், இயேசு சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும் என்று. What God is going to do in the midst of the sickness is going to cause people to see who God is in all of his perfectness, in all of his glory and his power and majesty. இந்த வியாதியின் மத்தியிலே தேவன் செய்ய போகிற அந்த காரியத்தை மக்கள் கண்டு தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆற்றலை, தேவனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்வார்கள். So the healing was for the glory of God. ஆகவே சுகமளிப்பதுதான் தேவனுக்கு மகிமை. Raising from the dead was for the glory of God. எழுப்புவதுதான் தேவனுக்கு மகிமை. Meeting the need of a person is for the glory of God. மக்களுடைய தேவையை சந்திப்பதுதான் தேவனுக்கு மகிமை. Sickness is not for the glory of God. அதை தேவனுக்கு மகிமை கொண்டு வருவது Poverty is not for the glory of God. தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதில்லை. All these things we think is for the glory of God is not for the glory of God. நாம இதெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாக்க சொல்றவே அதெல்லாம் உண்டாக்க போவதில்லை. You know, speaking of poverty, it's not going to bring glory. It's not going to bring great glory to God. Everybody that sees God is not going to praise God. See, look at God. நான் இருக்கிற முடிச்சுனா என்ன பாதகம் எல்லாமே துணிக்கு ஸ்தோத்திரம் பாருங்க எவ்வளோ தரித்திரமா இருக்குன்னு சொல்ல போது கிடையாது. நல்ல முடியும். எல்லாம் மகிமை Who God is, in essence, what he is like, being manifested in reality. தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட சாதம் என்ற தன்மை என்ற தேவனுடைய சாராம்சம் அந்த செயலின் மூலமாக வெளிப்படுத்தப்படுவதால் மகிமை. So the Bible says Jesus went around going good and saying, heal all that was sick and oppressed of the devil. இயேசு நன்மை செய்கிறவராம் பிசாசு மகிமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதை சுற்றி புரிந்தார் என்று வேதம் சொல்லும்போது All the glory of God was being manifested. அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. Jesus going around, walking around, gathering, all over the place, manifesting forth the beauty of God. இயேசுவானவர் கலிலேயாவிலே கப்பர்நகூமிலே எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். தேவனுடைய மகிமை என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற மண்ணீரை மாற்றம் செய்ய மாட்டது சொல்கிறது. இன்னமாக சிக்ஷனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய அர்த்தம் என்ன? நாம் மெய்யாகவே யாரும் காண்பித்தார். அவர் தன்னுடைய பூரணத்தை அதற்கு வெளிப்படுத்தினார். இதுதான் மனுவர்க்கத்தை குறித்த தேவனுடைய நோக்கம். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்திவிட்டு அதன் பிறகு தேவனுடைய மகிமை வெளிப்படவே கூடாது என்பது தேவ சித்தம் அல்ல. கிடையாது. Bible says there's going to be a day the whole earth will be filled with the glory of God. வேதம் சொல்லுகிறது நாள் ஒன்று வரும் அப்பொழுது பூமி முழுவதும் தேவ மகிமையால் நிறைந்திருக்கும். The sons of God shining forth in the brightness of God's glory. தேவ குமாரர்கள் தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தினால் ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள். The Bible speaks about such a day. வேதம் அப்படிப்பட்ட நாளை குறித்து பேசுகிறது. Only when that day comes that this word will be true. Let us make man in our image and in our likeness. அந்த நாள் வரும்போதுதான் மனிதனை நம்முடைய சாயல்
மகிமை ரூபத்திலே உண்டாக்குவோமாக என்பது பூரணமாய் நிறைவேறும். So I am here to tell you, my friend, that the project is going on. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லட்டும், அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. It's continued right now. இப்பொழுது தொடர்கிறது. You're coming to church, sitting in church, hearing the word and going from glory to glory because God is working things out in your life for His glory. சபைக்கு வருகிறீர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். So Jesus came in the flesh. இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார், manifested God's glory. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். We are supposed to look at Him and see what a man ought to be like. நாம் அவரை பார்த்து ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். This is the kind of man God wanted. தேவன் இப்படிப்பட்ட மனிதன் வேண்டும் என்று தான் விரும்பினார். This is the man that God wanted. இந்த மனிதனை தான் தேவன் விரும்பினார். Every man must be like this man. ஒவ்வொரு மனிதனும் இந்த மனிதனை போல இருக்க வேண்டும். Every man must be in such a way that God will speak from heaven and say, "You are my son. I am well pleased in you." ஒவ்வொரு மனிதனும் தேவன் வானத்திலிருந்து பேசி, "நீ என்னுடைய குமாரன், நான் உம்மில் பிரியமா இருக்கிறேன்" சொல்லக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். That is the purpose of God. இதுதான் தேவனுடைய நோக்கம். Turn with me to Colossians chapter 1. கொலோசியர் 1 செல்வோம். Verse 15. 1:15. Colossians 1:15. கொலோசியர் 1:15. Here we have a description of who Jesus was. இயேசு யாராய் இருந்தார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. Paul is a wonderful man of revelation. பவுல் அற்புதமான வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனிதர். He's not looking at Jesus like some preachers now are looking. இப்போ ஒரு சில பிரசங்கர் இயேசு பார்க்கிறது போல அவர் பார்க்கல. I went to talk to a man about getting the grounds for a crusade. ஒரு நாம் ஜெபக்கூட்டம் நடத்துவதற்காக மைதானத்தை பார்க்கும்படி ஒரு இடத்துக்கு போனேன். Traditional church, I contacted the pastor. அவர் அந்த போதகர் பாரம்பரிய சபையில போதகராக இருக்கிறார். அவரை போய் பார்த்தேன். They had the biggest ground. பெரிய கிரவுண்ட் இருந்தது. I was talking to him. அவர்கிட்ட பேசிட்டு Told him what I wanted to do. என்ன செய்ய விரும்பினேன்னு சொல்லிட்டு Preach the gospel சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண விரும்புறோம். to these people that have not heard the gospel. சுவிசேஷத்தை கேட்காத இந்த மக்களுக்கு. You know, he said, I don't believe in the gospel like you do. அவர் சொன்னார், நீங்க செய்யறது போல நான் சுவிசேஷத்தை அந்த அது போல நம்பிக்கை வைப்பதில்லைன்னாரு. He said, what do you mean by the gospel? அவர் கேட்டார், சுவிசேஷம் என்னது? I said, 1 Corinthians 1:4 says, Jesus died, he was buried, he rose again. நான் சொன்னேன், 1 இயேசுவானவர் வேத வாக்கியப்படி மரித்து அடக்கம் பண்ண வாக்கியப்படி உயிரோடு எழுந்தாரே. அதுதான் declaration of this is the good news. இது அறிவியதுக்கான What is the good news? செய்தினா Not that he died for me. இயேசு செத்தார் என்பதை அவருக்காக That took my sins. என்ன போக்கினார். It's to be said for my part. பிரச்சனைகளுக்கான தீர்வுதான். That's the good news I'm preaching. அந்த செய்தி தான் பிரச்சனை. சொன்னா தெரியுமா You know what Jesus will do for this earth? இது மாத்திரம் இப்ப இந்த பிள்ளை என்ன செய்வார் தெரியுமா? Working in the sky. அவர் இந்த பதிலே தான் போய் ஊழியர். He will begin to see, he will rise, he will begin to he will begin to கொடுப்பார், அவர் போன்ற அரசியை கொடுப்பார், மக்களுக்கு கல்வியை கொடுப்பார். I might have brought this on God. எல்லாரும் குமார் ஒரு ஆள் போல ஆட்டார். Any milk powder, யாரும் என்ன கொடுக்க so much milk powder, I'm not the every day. Only to say so that some milk powder in the world. அமெரிக்காவில் இப்பொழுது பூமிகளில ஒரு பெரிய பட்டணம் போல அளவுக்கு பூமிகளை இடங்களை துணி பால் பவுடர் செஞ்சிருக்காங்க. நீங்க காசு திரும்ப இல்லை. இதுக்கு மாதிரி பார்க்கறது அவசியம் இல்லை. சில கப்பல் இறக்கினாலே ஒவ்வொரு நான் கொடுக்கிறேன் இலவசமா. I said what I am preaching, if someone believes, he will not only eat milk and cheese, but he will be eating mutton and chicken. நான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ணது ஒரு ஆள் மெய்யாக வேணும்னா வெறும் பாலும் சீசம் மட்டும் இல்ல, ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாமே சாப்பிடுவார் அவரு. So we don't need all these ships. ஆகவே இந்த கப்பல் லோட்லாம் தேவையில்லை. We need the Bible and a preacher. நமக்கு வேதமும் அதை பிரசங்கிக்கிறவரும் தான் தேவை. So I will stick to this, I said. ஆகவே நான் இதுலயே இருக்கேன். I will just give this. நான் இதை கொடுக்கட்டும். This is about the milk giver, the cheese giver. இது பாலையும் சீசையும் கொடுக்கிறவரை பற்றியது. I'm not against giving milk and cheese, but I am a preacher of the one who is the source of everything. பாலும் சீசம் கொடுக்க வேணாம் நான் சொல்லல, ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரே அவரை பிரசங்கிக்கிற பிரசங்கியார் தான் நான். Good, you give milk and cheese, but that's not the gospel. பாலையும் சீசம் கொடுங்க, அது நல்லதுதான், ஆனா அதல்ல சுவிசேஷம். Good, you build schools and colleges, but that's not the gospel. பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை கட்டுங்கள், ஆனால் அது நல்ல சுவிசேஷம். That's not why Jesus came. இயேசு அதற்காக வரவில்லை. Jesus came to take our sins. இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வந்தார். Jesus came to take our curse. இயேசு நம்முடைய சாபங்களை சுமக்க வந்தார். Jesus came to die. இயேசு மரிக்க வந்தார். So that our punishment will be taken care of. நம்முடைய தண்டனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக Jesus came to save us. இயேசு நம்மை ரட்சிக்க Deliver வந்தார். us. விடுதலையாக்க வந்தார். And make us sons and daughters of God.
தேவனுடைய குமாரர் குமாரத்தை ஆக்க வந்தார். Free us from the chains of sin and Satan. பாவம் பிசாசு இவைகளின் சங்கிலியிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார். This is the gospel, my friend. இதுதான் சுவிசேஷம் நண்பர்களே. So, understand Jesus from the Bible. இயேசுவை வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். Now, Paul is a man of revelation. He's not like some of these preachers. பவுல் இந்த சில பிரசங்கங்களை போல இல்ல, அவர் வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன். I know where he went to college. I asked him where he went to seminary. நான் அவரை பார்த்து கேட்டேன், எங்க போனீங்க இறையியல் படிக்க? He went to a seminary in Madurai. மதுரையில இருக்க ஒரு செமினரிக்கு போய் படிச்சிருக்கார். That is the fountainhead of all these teachings. இந்த எல்லா போதனைகளுக்கும் ஊற்றே அதுதான். If they came from there, this is what they know. அங்கிருந்து வந்தாங்கன்னா இதுதான் அவங்களுக்கு தெரியும். I know if you tell me what seminary, I can tell you what you got. எந்த செமினரில படிச்சு வந்தேன்னு சொன்னாலே எனக்கு தெரியும் உங்க உள்ள என்ன இருக்குன்னு. So, I can't tell the man that the people need the gospel. அந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கிறது இல்ல, மக்களுக்கு சுவிசேஷம் வேணும்னு. Look at Paul. பவுலை பாருங்க. He's talking about who Jesus is. இயேசு யார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். Look at verse 15. 15வது வசனத்தை பாருங்க. Talking about Jesus, he says, he is the image of the invisible God, the firstborn over all creation. இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிறார், இயேசு அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். By him all things were created that are in heaven, that are on earth, visible, invisible, whether thrones or dominions or principalities or powers, all things were created through him and for him. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. He is before all things, and in him all things consist. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he may have preeminence. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுந்த முதற்பேருமானவர். For it pleased the Father that in him all the fullness should dwell. சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாய் இருப்பது பிதாவுக்கு பிரியமாயிற்று. All these liberal preachers, they will never talk about Jesus as he was before he was born in this world. லிபரல் பிரசங்கர்கள் எல்லாரும் இயேசு இந்த உலகத்துல வருவதற்கு முன்பதாக என்னமாய் இருந்தார் என்பதை பேசவே மாட்டாங்க. You know why? ஏன் தெரியுமா? Serious problem. ரொம்ப சீரியஸ் They பிரச்சனை. only believe that Jesus is just like any other man. He's just a good man, better than us. That's all. என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா இயேசு மற்ற எல்லா மனுஷரை போலதான், ஆனா என்ன இவருக்கு ரொம்ப நல்ல மனுஷன், Little better than us. மற்ற நம்ம விட கொஞ்சம் ரொம்ப நல்லவர். That's all. அவ்வளவுதான். No, the Bible doesn't teach that. வேதம் அப்படி போதிப்பதில்லை. The Bible says that Jesus is the eternal Son of God. வேதம் போதிக்கிறது இயேசு தேவனுடைய நித்திய குமாரன். That is why John chapter 1 verse 1 to 3 and Colossians chapter 1 verse 15 to 21, all of these things are important. ஆகவேதான் யோவான் முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், கொலோசியர் முதலாம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். That's why Proverbs 8 is very important. ஆகவே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரமும் முக்கியம். And so is many other passages. அதே போல பல பகுதிகளும் இருக்கிறது. Philippians 2:5 to 11. பிலிப்பியர் 2:5 இருந்து 11 வரை. What do all these passages tell us? இந்த வேத பகுதிகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? The Bible tells us that he is God's son who was there from the beginning. இயேசு தேவகுமாரன் ஆதியிலிருந்தே இருக்கிறவர் என்பதை சொல்லுகிறது. He created all things. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். He is the one that made everything. அவர்தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். And he came into this earth 2000 years அவர் ago. 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்த பூமியிலே வந்தார். But he was always there. ஆனால் அவர் எப்போதுமே இருக்கிறவர். He is the beginning. அவர்தான் ஆதி. He is the alpha, he is the omega. அவர்தான் ஆரம்பமும் முடிவுமாய் He is the இருக்கிறார். beginning and the end. அவரே ஆதியும் முதலும் கடைசியுமானவர். Just a man who came to just do some good. வெறும் ஏதோ நன்மை செய்ய வந்த ஒரு நல்ல மனிதன் அல்ல அவர். He is God's son. அவர் தேவகுமாரன். Came to show who God is. தேவன் யார் என்பதை காண்பிக்க வந்தவர். Came to bear our sins. பாவங்களை சுமக்க வந்தவர். Did he show us who God is? தேவன் யார் என்பதை அவர் நமக்கு காண்பித்தாரா? Paul seems to have understood that, therefore he says he is the image of the invisible God. அவள் அதை புரிந்து கொண்டவர் போல தெரியுது. ஆகவேதான் சொல்கிறார் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். In other words, he says you don't know God, you have not seen God, but you've seen Jesus. என்ன சொல்ல வரார்? நீங்க தேவனை கண்டதில்லை, ஆனா இயேசுவை கண்டிருக்கிறீர்கள். If you see Jesus, if you read the Gospels, and if you see him work, if you see him speak, if you hear his words, if you see his actions, there you go, that's God, he says. சுவிசேஷங்களை வாசித்து இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன பேசினார், இயேசு எப்படி செயல்பட்டார் என்பதை நீங்கள் பார்த்தால் அங்கே தேவனை நீங்கள் காணலாம் என்று சொல்லுகிறார். And another thing he mentions here, very interesting. இன்னொரு சுவாரஸ்யமான காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். He is the firstborn. அவர்தான் முதற் பேரானவர் என்று சொல்லுகிறார். That means firstborn means there are many to follow. முதற் பேரானவர் சொன்னா பின்னாடி இன்னும் நிறைய பேர் வர்றாங்கன்னு அர்த்தம். He was the firstborn means that he was the image of God. As is God's firstborn, there are many other ones that are going to be born that are going to carry the image of God just like him. முதற் பேரானவர் என்று சொல்லும்போது தேவனுடைய சாயலில் இருக்கிற முதற் பேரானவர்
இவரை போலவே இன்னும் ஏராளமான பேர் தேவனுடைய சாயலோடு கூட வரப்போகிறார்கள். They are also going to be like him. They are going to be the visible manifestation of God's invisible glory. அவர்களும் இவரை போலவே காணக்கூடாத தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். That is the thing that is implied there. இங்கே அதுதான் அந்த அர்த்தத்தோடு தான் இங்கே Many சொல்லப்பட்டிருக்கிறது. sons are going to come and they are also going to bear God's image and be the manifestation of the invisible glory. பல குமாரர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் தேவ சாயலில் இருப்பார்கள். காணக்கூடாத தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். That is why redemption. ஆகவேதான் மீட்பு. Redemption is no repair job. மீட்பு என்பது ஏதோ ஓட்ட ஓட்டத்துல சரி பண்றது இல்ல. No, no. கிடையாது. Redemption is new creation. மீட்பு என்பது புது சிருஷ்டிப்பு. Redemption is a glorious thing. மீட்பு என்பது மகிமையான ஒன்று. Because God wants sons like his firstborn. என்றால் தேவன் அவருடைய முதற்பேறான குமாரனை போலவே குமாரர்களை வேண்டும் என்று The விரும்புகிறார். work of the Holy Spirit is a very precious work. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை மிகவும் விலையேற பெற்றது. It's not an ordinary thing. அது சாதாரண ஒரு வேலை அல்ல. He's in the serious job of shaping us and forming us into the very image, into the perfect image of God's Son. தேவனுடைய குமாரனுடைய அந்த பூரணமான சாயலுக்குள்ள சாயலை போல நம்மை வணைகிற அந்த வேலையிலே ஆவியானவர் ஈடுபட்டு இருக்கிறார். That is why the word is there. ஆகவேதான் வார்த்தை That இருக்கிறது. is why all of these things are there. ஆகவேதான் இந்த எல்லா காரியங்களும் இருக்கிறது. So the second thing about second thing about God's purpose for mankind is that God wants his nature, his glory to be manifested through men. ஆகவே மனுக்குலத்துக்கான தேவனுடைய இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதன் மூலமாக அவருடைய மகிமை சுவாபம் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். Look at the third reason now. இப்போது மூன்றாவது காரணத்தை பார்ப்போம். The third reason is the manifestation of God's character. That's the purpose that God has for mankind. மூன்றாவது தேவனுடைய குணாதிசயம் மனிதன் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Not only God's glory. தேவனுடைய மகிமையை மட்டுமல்ல. Glory means, I told you, the perfection. மகிமை என்று சொன்னால் நான் சொன்னேன் பூரணம். God wants to manifest his character. தேவன் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். Character refers to his goodness. குணாதிசயம் என்று சொல்லும்போது அவர் நல்லவர் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். God wants man to be the manifestation of his character. மனிதன் தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Now listen to this. 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் சொல்வோம். 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் Verse 13. 13ஆம் வசனம். Very interesting passage. சுவாரஸ்யமான ஒரு பகுதி இது. Very simple. ரொம்ப எளிமையான பகுதியும் கூட. Very profound truth. ஆழமான சத்தியம் நிறைந்த ஒரு பகுதி. Simply talking about who man is, why is he here, what is God's purpose for him. மனிதன் யார், அவன் என்னவா இருக்கிறான், ஏன் இங்க இருக்கிறான், அவனை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் சொல்லுகிறது. Foods for their stomach and the stomach for foods, but God will destroy both it and them. Now the body is not for sexual immorality, but for the Lord, and the Lord for the body. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். The thing that you need to note here is the last line where it says the body is for the Lord. Body is not for sexual immorality, but body is for the Lord, and the Lord for the body. நாம் கவனிக்க வேண்டியது அந்த கடைசி காரியம். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். Everybody say with me. எல்லாரும் சேர்ந்து The சொல்லுங்க. body is for the Lord. சரீரம் கர்த்தருக்கு உரியது. The Lord is for the body. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். Now, what a profound statement. என்ன ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியம் பாருங்க. Why do you have a body? ஏன் நமக்கு சரீரம் இருக்கிறது? What for did God give you this body? தேவன் எதற்காக இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார்? He wanted a place to live in. That is why He's given you the body. அவர் வாழ்வதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. ஆகவே தான் இந்த சரீரம் He கொடுத்திருக்கிறார். wants to be in you. அவர் உங்களிலே இருக்க விரும்புகிறார். He wants to go wherever you go. நீங்கள் போகிற இடம்லாம் அவர் போக விரும்புகிறார். He wants to work through you. உங்கள் மூலமா அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். He wants man's body to be his dwelling place. மனிதனுடைய சரீரம் அவர் வாசம் பண்ணக்கூடிய இடமா இருக்கும்படி அவர் விரும்புகிறார். Now the Corinthian people had a serious problem. ஆனா கொரிந்திய மக்கள் பாருங்க பயங்கரமான பிரச்சனையில இருந்தாங்க. The Corinthian church was known for its immorality. கொரிந்திய சபை அவருடைய வேசித்தனத்துக்கு பெயர் போனது. Lot of unacceptable behavior there. பல ஏற்றுக்கொள்ள முடியாத போக்கு அவர்களிலே காணப்பட்டது. They had everything. They had the spiritual gifts. They had all those things. ஆவிக்குரிய வரங்கள் இது அது நிறைய இருந்ததாங்க. You know, they are saved and spirit filled and all that. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவினால் நிரம்பியவர்கள். But there is something missing there. ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்தது. Because even though they have the spiritual gifts and this great power and ministry in that way, they seem to have some real problem with sin. ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய வரங்கள், வல்லமையாய் ஊழியம் செய்வது இதெல்லாம் இருந்தாலும் கூட பாவத்தோடு ஒரு பிரச்சனை போராட்டம் இருந்ததாங்க. How many of you know living victoriously and having a very powerful ministry is two different things? வல்லமையான ஊழியம் செய்வது ஒரு காரியம்,
வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவி என்பது அது வேற ஒரு காரியம். If you don't believe me, just look at many instances that you know of how someone can do a powerful ministry and still be in personal life be a very failure, a great failure. நான் சொல்வதை நம்பாவிட்டால் பல உதாரணங்களை பார்க்கலாம். பலர் ஊழியம் என்று வரும்போது வல்லமையை ஊழியம் செய்திருக்கிறார்கள், ஆனால் தனிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்திலே படுதோல்வியையும் கண்டிருக்கிறார்கள். God is gracious. தேவன் கிருபை உள்ளவர். God endows a man with gifts. தேவன் ஒரு மனிதனுக்கு வரங்களை கொடுக்கிறார் and uses him for to do certain things. சில காரியங்களை செய்வதற்காக அவனை பயன்படுத்துகிறார். And in that God is gracious. அந்த விதத்தில் தேவன் கிருபையா இருக்கிறார். I really believe that some people get saved in spite of the preachers. சில சமயத்துல பிரசங்கியார்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மக்களை ரட்சிக்கிறாரு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரசங்கியாரை பார்த்து அவங்க ரட்சிக்கப்படல, இயேசுவை பார்த்து ரட்சிக்கப்படுறாங்க. See, God is doing his work. தேவன் அவருடைய வேலையை அவர் செய்கிறார். But the preacher himself may be a failure, or the believer himself may be a failure. ஆனா அந்த பிரசங்கியார் ஒருவேளை தோல்வியில வாழலாம், அந்த விசுவாசியும் தோல்வியில இருக்கலாம். Now in Corinthian church there were some instances like this. கொரிந்திய சபையில இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருந்தது. One of the main problem was not everybody was going out and sinning like that, but they were not dealing with it as strongly as they should have dealt with. எல்லாருமே இந்த விதத்துல போய் பாவம் செய்தாங்கன்னு கிடையாது, ஆனால் அந்த பாவம் செய்தவர்களை சரியான விதத்திலே அவர்கள் கண்டிக்கவில்லை, திருத்தவில்லை. And they did not know what to teach them also. அவங்களுக்கு என்ன போதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. So Paul is dealing with it. ஆகவேதான் பவுல் அதை பற்றி பேசுகிறார். One thing for sure, when you don't understand the purpose for which you are made, then you will abuse yourself. ஒண்ணு மாத்திரம் நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம், எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற என்ற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் பிறகு உங்களை நீங்களே துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். The two words, opposite words, use and abuse, are very important words. இந்த பிரயோகம் அல்லது பயன்படுதல் அல்லது தவறாக பயன்படுதல் ரெண்டுமே பிரயோகம், துஷ்பிரயோகம், ரெண்டுமே ஒன்றுக்கொன்று எதிரான வார்த்தைகள். What is use? பிரயோகம் என்றால் என்ன? You find out what a thing is made for and use it for that purpose. ஒரு பொருள் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை கண்டுபிடித்து அந்த நோக்கத்துக்காக அதை பயன்படுத்துவது. What is abuse? துஷ்பிரயோகம் என்ன? Use it for something for which that is not made. எதற்காக அது உண்டாக்கப்படலையோ அதுக்காக அதை பயன்படுத்துவது. Whenever a person does not understand use, there is abuse. எப்போதும் ஒரு மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் போகிறானோ அப்போதுதான் துஷ்பிரயோகம் செய்கிறான். So you see a person in drunkenness, ruining his body and everything. You see a person who is abusing himself because he doesn't know the proper use for which he is made. குடித்து வெறித்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிற ஒரு ஆளை நீங்கள் காணும் போது சரீரம் எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை அறிந்து அதை சரியான விதத்திலே பயன்படுத்தாத ஒரு ஆளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். If you see a Christian who lives in immorality, வேசித்தனத்தில் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவரை நீங்கள் கண்டால், or even a non-Christian அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர் கூட living in immorality, வேசித்தனத்தில் வாழ்ந்தால், that means he doesn't understand what he is made for. அப்படி அர்த்தம் என்ன? எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. Since he doesn't understand anything about his purpose, the purpose for which he is made, he is living like this. அவர் என்ன நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாதனாலதான் சரீரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். So the purpose is the key. ஆகவே இந்த நோக்கம் தான் திறவுகோல் போன்றது. To have a successful life, victorious life, a life with victory over sin, purpose, understanding of purpose is necessary. பாவத்தின் மீது வெற்றி பெறுகிற வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழ வேண்டுமானால் நோக்கத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். That is why we are teaching this. ஆகவே தான் அதை போதிக்கிறோம். Why can't we sin? ஏன் நாம் பாவம் செய்யக்கூடாது? Why can't we get into immorality? ஏன் நம்ம வேசித்தனத்துக்குள்ளே வேசித்தனமான காரியங்களை செய்யக்கூடாது? Why can't there be drunkenness and all this kind of thing ஏன் among us? குடித்து வெறித்து பலவிதமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது? Why can't we use our body freely for whatever we like to do? ஏன் நம்முடைய சரீரத்தை கொண்டு நம்முடைய மனம் மூல போக்கெல்லாம் செய்யக்கூடாது? The favorite saying of people is, this is my body, I very well will use it for whatever I want to use it. மக்கள் வழக்கம் என்ன சொல்லுவாங்க, இது ஏன் சரீரம், எதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் அப்படியே செஞ்சுப்பேன். But the Bible teaches that this is not your body. ஆனா வேதம் போதிக்கிறது இது உங்கள் சரீரம் அல்ல. You've been purchased. நீங்கள் விலை கொடுத்து This வாங்கப்பட்டீர்கள். body has been purchased too. இந்த சரீரமும் வாங்கப்பட்டிருக்கிறது. Christ has paid a price for this body too. கிறிஸ்து இந்த சரீரத்துக்காகவும் விலை கொடுத்திருக்கிறார். He is the owner of this body. அவர்தான் இந்த சரீரத்திற்கு உரிமையாளர். Therefore you do not have the right to use it as you like. ஆகவே உங்கள் இஷ்டப்படி இதை பயன்படுத்தக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை. You have to comply with his purposes. அவருடைய நோக்கம் என்னவோ அதற்கேற்றவாறு தான் நீங்கள் நடக்க வேண்டும். You have to do what he wants. அவர் என்ன விரும்புகிறாரோ அதான் செய்யணும். So what is this body made for? ஆகவே சரீரம் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கு? The body is made for the Lord. இது கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. Now a lot of Christians don't understand that. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது புரியல. If you ask them what is the body for, கேட்டு பாருங்க சரீரம் எதுக்காக இருக்குன்னு. they'll say, well, this nose breathes, இந்த மூக்குல மூச்சு விடுறோம், காதால கேக்குறோம், கண்ணுல பாக்குறோம், mouth speaks, வாயில பேசுறோம், there's a stomach, you just வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, dump stuff in it. ஏதாவது கொட்ட வேண்டி இருக்கு உள்ள. கொட்டிக்கிறதுக்கு stomach.
They go on like this. They don't understand. இப்படி காரணங்களை சொல்லுவாங்க தவிர ஒன்னும் புரிஞ்சிருக்காங்க. Yes, we see, hear, smell, do things, eat. பார்க்கிறோம், கேட்கிறோம், பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், இதெல்லாம் செய்றோம். But ஆனால் what is the body for? சரீரம் எதற்காக The இருக்கு? body is not for all that. சரீரம் இதுக்காகலாம் கிடையாது. That's only sidelines. அதெல்லாம் இரண்டாம் பட்ச வேலை. Body is to be for the Lord. சரீரம் கர்த்தருக்கு உரியது. As the shoe fits the feet, the body is the fitting place for God to dwell. எப்படி ஒரு ஷூ பாதத்துல போய் சரியாய் பொருந்துகிறதோ அதே போல இந்த சரீரம் தேவன் வாழக்கூடிய இடமா இருக்கிறது. The body is designed and made in such a way that God can dwell in it and work through it. தேவன் இங்கே வாசம் பண்ணி இதன் மூலமாய் கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த விதத்திலே சரீரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. It is designed in such a way that your hands might become the hands of God, your feet may become the feet of God himself. உங்களுடைய கைகள் தேவனுடைய கைகளாக, உங்களுடைய பாதங்கள் தேவனுடைய பாதங்களாக செயல்படக்கூடிய விதத்திலே இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. God who is a spirit needs a body in this earth to manifest himself in so many places. ஆவியாய் இருக்கிற தேவன் பல்வேறு இடங்களிலே தம்மை வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியிலே தனக்கு சரீரம் வேண்டும் என்று விரும்புகிறார். God who's a spirit is making use of your body. ஆவியாய் இருக்கிற தேவன் உங்கள் சரீரங்களை பயன்படுத்திக் கொள்கிறார். Therefore your body is holy. ஆகவேதான் உங்கள் சரீரம் பரிசுத்தமானது. Holy. What does holy mean? பரிசுத்தம்னா என்ன? It's amazing that those who shout holy, 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 that's the ones that don't understand what holy is. பரிசுத்தம் பரிசுத்தம் கூச்சல் போடுறவங்க தான் பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல. What is holy? பரிசுத்தம்னா என்ன? Holy is to be different. பரிசுத்தம்னா வித்தியாசமா இருப்பது. You know the Bible says in 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2:9 வேதம் சொல்லுகிறது. You are a chosen generation, a royal priesthood, a holy nation and a peculiar people. என்ன சொல்லுகிறது? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனம். Now this holy nation and a peculiar people in English language has led a lot of people to behave peculiarly. பரிசுத்த ஜாதி என்று வருது. அப்புறம் தமிழ் ஆங்கிலத்துல வினோதமான ஜனம் வருது. இந்த வினோதமான ஜனம் தான் ஒரு வினோதமான அர்த்தத்தை மக்களுக்கு கொடுத்துருது. வினோதம்னு சொன்னா oddballs மாதிரி இல்ல. It's not like you're some kind of a vinodam. That word peculiar refers to the difference, the marked difference between you and others. வினோதம் என்று சொல்லும்போது உங்களுக்கு மற்றவர்களுக்கு இடையே ஒரு எடுத்துக்காட்டான விதத்திலே வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. In what way a difference? எந்த விதத்துல வித்தியாசம்? Not just in clothes or something. வெறும் உடையில மற்ற காரியங்கள் அல்ல. In everything. எல்லா விதத்திலும். In everything there is a big difference. எல்லா விதத்திலும் பெரிய வித்தியாசம் இருக்கணும். What is the difference? அந்த வித்தியாசம் என்ன? The difference is that you are there to manifest the character of God, and others, since they are not redeemed, they cannot do that. நீங்கள் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் மீட்கப்படாததனாலே அதை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். There is a big difference. அதுதான் பெரிய வித்தியாசம். There is a peculiarity about you. உங்களை குறித்த ஒரு வினோதமான விஷயம் இருக்கிறது. After the fall, the whole world is plunged into sin. பாவத்தில் விழுந்த பிறகு முழு உலகமும் பாவத்திற்குள்ளே மூழ்கி விட்டது. Now the redeemed ones look so totally different from the others. இப்போது மீட்கப்பட்டவர்களோ மற்றவர்களிட முற்றிலும் வித்தியாசமான விதத்திலே இருக்கிறார்கள். Because they are called to show forth the character of God. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கும்படி That is why அழைக்கப்பட்டார்கள். the Holy Spirit makes this the dwelling place. ஆகவே தான் ஆவியானவர் இதை தம்முடைய வாசஸ்தலமாக்கிக் கொள்கிறார். God the Father, God the Son make this the dwelling place. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன் இதை தம்முடைய வாசஸ்தலமாய் ஆக்கிக் கொள்கிறார்கள். When Holy Spirit comes and dwells, there is peace, there is harmony in this life. ஆவியானவர் வந்து உள்ளே வாசம் பண்ணும்போது இந்த வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், ஒரு இணக்கம் நமக்குள்ளே உண்டாகிறது. Have you ever seen demon possessed person? பிசாசனால பிடிக்கப்பட்ட ஆட்களை பார்த்திருக்கீங்களா? What is happening? என்ன நடக்கிறது அங்க? His body has now become a place for the demons to dwell. அவனுடைய சரீரம் இப்போது பிசாசுகள் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா மாறி போகுது. I have seen it literally in this in my lifetime so many times, and it's described in the Gospels where Jesus ministered to demon possessed people. How they were thrown into the fire and into the water, and they were thrown to destruction many times. The devil tearing them up. சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், பிசாசு பிடித்தவர்கள் தீயிலே தள்ளப்படுகிறார்கள், தண்ணீரிலே தள்ளப்படுகிறார்கள், பிசாசு அவர்களை உண்டுலன்னு ஆக்கிடுறான். நானும் என் வாழ்க்கையில கண்ணார கண்டிருக்க இப்படிப்பட்ட காட்சிகளை. You see, the body is not for demons to dwell. இந்த சரீரம் பிசாசுகள் வாசம் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. It
demons are dwelling in a body, you got a serious problem. சரீரத்துல பிசாசுல வாசம் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான். That means it's not serving the purpose for which it's made for. அப்படி இருக்கும்போது இந்த சரீரம் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக செயல்படலன்னு அர்த்தம். The best example of what happens when demons occupy the body and use the body. பிசாசுகள் ஒரு சரீரத்துக்குள்ள வந்து தங்கி ஆதிக்கம் செலுத்தி அதை பயன்படுத்தினா என்ன ஆகும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்கிறது. Mark chapter 5. மார்க் 5ஆம் I don't want to அதிகாரத்துல read it and go into it. அதை வாசிக்க விரும்பல நானு. But listen to this. ஆனா அதை கவனியுங்க. There you read about this man who lived in the graveyards, அங்கே கல்லறையிலே வசித்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். tearing himself and hurting others that walk by that way. அவன் தன்னையும் காயப்படுத்திக் கொண்டு போகிற வருகிறவர்களையும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான். He is behaving in an unusual manner. வழக்கத்துக்கு மாறான விதத்திலே அவன் செயல்படுகிறான். Self-destruction தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான். and destruction of others. மற்றவர்களை அழித்து விடுகிறான். Now, don't think that every demon-possessed person behaves exactly like that, tears himself and tears others. Like பிசாசு that பிடித்த man. எல்லாருமே தங்களையும் நாசப்படுத்துவாங்க, மற்றவர்களை நாசப்படுத்துவாங்க, அப்படிதான் நடந்துப்பாங்க. They are not all living in graveyards. எல்லாரும் கல்லறையில That's வசிப்பதில்லை. just a sample. அது வந்து ஒரு சாம்பிள் தான். I tell you, there are many that are allowing the devil to work through their body, living in homes today, and are there as fathers and husbands and men in the homes. இன்றைக்கு அநேகர் பிசாசு தங்கள் சரீரத்திலே வாழ இடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கல்லறையில வீட்டிலே புருஷர்களாய் அப்பாக்களாய் பல விதங்களிலே வீட்டிலேயே குடியிருக்கிறாங்க. What do? என்ன செய்கிறார்கள்? When they allow the body to be an instrument of the devil, இந்த சரீரம் பிசாசின் கருவியை மாற இடம் கொடுக்கும் போது you will find them destroying themselves and destroying others. அவர்கள் தங்களையும் மற்றவர்களையும் அழிப்பதை நீங்கள் காணலாம். Because they are allowing this body to be used by the devil. ஏனென்றால் சரீரத்தை பிசாசு பயன்படுத்த அனுமதிக்கிறார்கள். Now all of them are not demon possessed. இவங்க எல்லாருமே பிசாசினால் But they பிடிக்கப்பட்டவர்கள் allow கிடையாது. the demons to use their body and their mind and themselves. ஆனால் பிசாசுகள் அவருடைய மனதை அவருடைய சரீரத்தை பயன்படுத்த இடம் கொடுக்கிறார்கள். So in their character they are different. ஆகவேதான் அவருடைய குணம் வித்தியாசமா இருக்கிறது. They behave with the character of the devil. பிசாசின் குணத்தை அவர்கள் வெளிப்படுத்தி So the காண்பிக்கிறார்கள். home becomes a very unhappy place. ஆகவேதான் வீட்டிலே கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. Home literally becomes like a hell. வீடு எழுத்தின்படியே நரகம் போல இருக்கிறது. Life becomes hell for such வாழ்க்கை people. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நரகமா இருக்கிறது. Because here are men and women that allow their body to be used by the devil. ஏனென்றால் இந்த புருஷனும் ஸ்திரீகளும் பிசாசு தங்கள் சரீரங்களை பயன்படுத்த இடம் கொடுக்கிறார்கள். There in that story it says nobody will walk by that way. அந்த கதையில வாசிக்கிறோம், அந்த வழியா ஒருத்தனும் போக முடியாது. Jesus purposely goes இயேசு there வேணும்னே அங்க போறார். and delivers that man. அவனை விடுதலையாக்குகிறார். One of the best examples of what demons ultimately do for people. மனிதர்களுக்கு பிசாசுகள் முடிவில் என்ன செய்யும் என்பதற்கு சிறந்த The எடுத்துக்காட்டு. person allows the devil to occupy or to influence and work through them, what will happen in the end? ஒரு மனிதன் பிசாசு இடம் கொடுத்து பிசாசு ஆதிக்கம் செய்ய விட்டுவிட்டால் முடிவிலே அந்த மனிதன் என்னவாவான் என்பதற்கு நல்ல உதாரணம். There's no better picture. இதை விட வேற நல்ல படம் There கிடையாது. is an audio visual there. அப்படியே ஒரு ஒளி காட்சி போல தெரியுது அங்க. The demons pray to Jesus saying, let's go into the pigs. Allow us to go into the pigs. இயேசுவை வேண்டிக் கொள்ளுங்க, பிசாசு இந்த பன்றிகளுக்குள்ள போக இடம் கொடுங்கன்னு உத்தரவு கொடுங்க. Somebody said even Jesus even hears the prayers of the devil's brother. ஒருத்தர் சொல்றாரு பிசாசுகளின் ஜெபத்தை கூட இயேசு கேக்குறாரு பிரதர்னு. No. கேட்காது. The Bible doesn't teach that. வேதம் அதை போதிக்கல. Oh, it says there that they asked to go into the pigs and Jesus allowed them. ஓ வேதம் சொல்லுது பன்றிகளுக்குள்ள போக உத்தரவு கொடுங்கன்னு இயேசுவும் அப்படி உத்தரவு கொடுக்கிறாரு. Yes, he did. அப்படி செய்தார். You know why? ஏன் தெரியுமா? Not because he heard the prayers of the devil. ஏதோ பிசாசின் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்யல. He wanted the people to see in an audio visual demonstration like a television show what the devil will do if you allow place for the devil in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தால் பிசாசு என்ன செய்வான் என்பதை ஒரு படக்காட்சி போல அங்கே சித்தரிக்கிறார். So the devils rushed into the pigs, அசுத்தாவிகள் பன்றிகளுக்குள்ள போய் புகுந்தன. literally into those bodies, எழுத்தின்படி அந்த சரீரத்துக்குள்ள போய் புகுந்தது. and all these thousands of pigs ran into the ocean and ஆயிரக்கணக்கான அந்த பன்றிகள் அப்படியே கடல்ல போய் அமிழ்ந்து மாண்டது. thousands of pigs floating all over dead. ஆயிரக்கணக்கான பன்றிகள் செத்து மிதக்கின்றன. All the townspeople come, பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. all coming and seeing. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. They're asking what happened. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. Say, well, the demons in that man, that's what they did. சொல்றாங்க இந்த மனுஷனுக்குள்ள இந்த பிசாசுகள் இந்த மாதிரி பண்ணிடுச்சுன்னு. So that's what the demons would have done to this man. ஆகவே இந்த பிசாசுகள் இந்த மனுஷனுக்கு அதான் பண்ணி இருக்கும். The demons, that's what they do to every man. இந்த பிசாசுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படிதான் செய்கிறது. That's what it does to every woman. ஒவ்வொரு ஸ்திரீக்கும் அப்படிதான் செய்கிறது. Because people's lives are not meant to be, bodies are not meant to be an instrument in the hands of the devil. என்றால் மக்களுடைய சரீரம் பிசாசன் கைகளிலே கருவிலா இருப்பதற்காக உண்டாக்கப்படவில்லை. That is why, my friend, every person must come to God. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொருவரும்
கர்த்தர் அண்டை வர வேண்டும். Now, some people might say, well, I'm very clean, brother. I'm not like a devil and all that. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கிளீனா இருக்கேங்க, நான் பிசாசு மாதிரியெல்லாம் கிடையாது. That's when it's most dangerous, because Jesus said when the house is swept clean, the devil comes and brings many other friends. அதுதான் ரொம்ப ஆபத்து. ஏன்னா இயேசு சொன்னார், வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கும் போது பிசாசு போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வரான். So if you're a good person, அவன் நீங்க ரொம்ப நல்ல ஆளா இருந்தா rush to Jesus immediately today. உடனடியா இயேசுவண்டை ஓடி வாருங்கள். Have Jesus in your heart. உள்ளே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். May your heart be filled with the presence of the Holy Spirit. உங்கள் உள்ளம் பரிசுத்தாவின் பிரசன்னத்தினால் Be நிறைந்திருக்கட்டும். filled with the Holy Spirit. பரிசுத்தாவினால் நிறைந்திருங்கள். Make this the dwelling place of God. இது தேவன் வாசம் பண்ணும் இடமாய் ஆக்குங்கள். Let Jesus dwell in you. இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணட்டும். Don't leave this place empty. இந்த இடத்தை காலியாய் வைக்க வேண்டாம். Is your body the dwelling place of God? உங்கள் சரீரம் தேவன் வாசம் பண்ணும் இடமாய் இருக்கிறதா? Does it belong to God? இது தேவனுக்கு சொந்தமா Do இருக்கிறதா? you know His presence there? இங்கே தேவனுடைய பிரசன்னத்தை Do அறிந்திருக்கிறீர்களா? you know His power in your body? உங்கள் சரீரத்திலே தேவனுடைய வல்லமை Is அறிந்திருக்கிறீர்களா? this the dwelling place of the Holy Spirit? இது பரிசுத்தாவியினால் வாசம் பண்ணும் இடமாய் இருக்கிறதா? We are not preaching some religion. நான் ஏதோ ஒரு மதத்தை இங்கே போதிக்கவில்லை, We are not preaching some doctrine. ஏதோ ஒரு உபதேசத்தையும் போதிக்கவில்லை. We are preaching something real, my friend. மாறாக நிஜமான ஒரு காரியத்தை போதிக்கிறோம். Is your body, has your body become the temple of God? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் Has மாறிவிட்டிருக்கிறதா? Jesus come in? இயேசு உள்ளே Is வந்திருக்கிறாரா? He living there? உள்ளே வாழ்கிறாரா? That's the best safety and security that you can have for your life. உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த பாதுகாப்பு உங்களுக்கு அதுதான். You got Him there. உள்ளே அவர் இருந்தார். You don't have to search for peace. சமாதானத்தை தேடி அலைய வேண்டியதில்லை. Peace has become resident in you. ஏன்னா சமாதானமே உள்ளே வந்து தங்கி இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. I got to quit. I'm sorry. முடிக்கணும், மன்னித்து கொள்ளுங்கள். Let's all stand up together. எல்லாரும் But எழுந்து. I'm going to continue next week. ஆனா அடுத்த வாரம் நான் தொடர போகிறேன். But the word of God is so wonderful. ஆனா தேவனுடைய வார்த்தை மிகவும் அருமையானது. Sometimes I feel like preaching it all night. சமயத்துல ராத்திரி எல்லாம் பிரசங்கம் பண்ண போன தோணும். I do preach it to myself. எனக்கு நானே அப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டது உண்டு. I lock up my door and preach it to myself. அழைக்காத கூட்டிட்டு எனக்கு நானே பிரசங்கம் பண்ணிப்பேன். And I get real excited about it. I'll come and preach here. அப்புறம் ரொம்ப உற்சாகமான பிறகு இங்க வந்து பிரசங்கம் பண்ணுவேன். But it's so good. It's real. ஆனால் இது மிகவும் அருமையானது, இது நிஜமானதும் கூட. I mean it today. நான் அர்த்தத்தை God, there's உணர்ந்து a lot சொல்றேன். of young people here today. நிறைய வாலிபர்கள் இருக்கிறீர்கள். You know, you may think that this whole thing is just religion. நீ நினைக்கல இதெல்லாம் வெறும் ஒரு மதம் தான் என்று. He just wants us to join church. ஏதோ சபையில வந்து சேர்ந்துக்கணும்னு இப்படி எல்லாம் சொல்றாரு. No. We don't want you to join church. கிடையாது, நீங்க வந்து ஒரு சபையில சேர வேண்டியதில்லை. Because a lot of people have joined churches and not going to heaven. ஏன்னா நிறைய பேர் சபையில இருக்கிறாங்க, ஆனா பரலோகத்துல இல்ல. Their names are not in the book of life. அவருடைய பெயர்கள் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல இல்லை. It's about joining with Christ. இது கிறிஸ்துவோடு இணைவதை பற்றியது. If your body has not become the temple of God, சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறவில்லை என்றால் then you miss the whole thing. எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். Made for something and you've not even begun to live for that. நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக உண்டாக்கப்பட்டீர்கள், ஆனால் அதற்காக வாழ ஆரம்பிக்க கூட இல்லை. Made in the image of God. தேவ சாயலில் Be உண்டாக்கப்பட்டீர்கள். like God's son Jesus. தேவ குமாரனாகிய இயேசுவை போலவே இருக்கும்படி, To become like Him. அவரை போலவே மாறும்படி. You have not even started if He is not inside of you. அவர் உள்ளே இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. If He is inside of you, அவர் உள்ளே இருந்தார் என்றால் rejoice today. இன்றைக்கு சந்தோஷப்படுங்கள். If He is inside of you, அவர் உங்களுக்குள்ள இருந்தால் clap your hands and praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். Amen. Hallelujah. ஹalleluya. Because I say to you, you have a hope that is beyond anything that you can ever imagine. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கற்பனைக்கு எட்டாத விதத்திலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. What is ahead of you? உங்களுக்கு முன்னே என்ன இருக்கிறது? Absolute glorification, where the perfect glory of God will be manifested through you. தேவனுடைய பூரணமான மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும்.